உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு கேட்டார். பேச்சியம்மாவுக்கு பசும்பொன் பாண்டியன் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப கண்ணியமானவர், நேர்மையானவர். தன்னை ஒரு சகோதரி போல பாசம் வச்சு தான் அவர் மேலே பாசத்தை காமிச்சிட்டு இருந்தார். பேச்சுக்கு அந்த பசும்பொன் பாண்டியன் மேலே ரொம்ப மரியாதை, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. வேலைக்கார பொண்ணாக இருந்தால் கூட அவங்களுக்கிட்ட ஒரு கண்ணியத்தோட மரியாதையோடு நடப்பார். அது ரொம்ப பேச்சுக்கு பிடிக்கும். ஆனால் ராஜபாண்டியன் அப்படி கிடையாது. ரொம்ப நடத்தையிலே நல்ல ஒழுக்கம் கிடையாது. அதிகாரம், திமிரு எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது சில நேரத்தில் பேச்சுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜபாண்டியன் கூட. அப்போ பசும்பொன் பாண்டியன் சொன்னது சரி தான் பட்டுச்சு. நீங்கள் எதுனாலும் சரியாக செய்யுங்க மாமா, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் ராஜபாண்டியனுக்கு இஷ்டம் இல்லை. என் பையனை கொண்டு போய் ஏன் வெளிநாட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னு. அப்புறம் ராஜபாண்டியன் பேச்சு தான் சொன்னாங்க. ஏங்க, எத்தனையோ பேர் வெளிநாட்டில் போய் படிக்க முடியாமல் இருக்காங்க. நம்ம பையனுக்கு அந்த வாய்ப்பு வருது, அனுப்பி விடுங்களேங்க அப்படின்னு தான் ராஜபாண்டியன், ஓ வெளிநாட்டில் படிக்கிறது அவ்வளோ பெரிய கௌரவமா, அப்போ நீ அனுப்புனா அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ராஜபாண்டியனுடைய நடத்தைங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை. இதுக்கிடையில் பசும்பொன் பாண்டியன் மனைவி நாச்சியரம்மா கர்ப்பமானாங்க. அவங்களுக்கு மதுரை குழந்த, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு தான் மதுரவாணின்னு அவங்க பேர் வச்சாங்க. அந்த பிறந்த நாளை கூட ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. நாச்சியாரம்மாவும் ஜமீன் வம்சத்துலேருந்து வந்தவங்க தான். அவங்கக்கிட்ட நிறைய பரம்பரை வைர நகைங்கள்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே நவரத்தினத்தில் செஞ்சது தான். வைரமே பதிச்ச ஒரு நல்ல லாக்கெட் உள்ள ஒரு செயினை மதுரா காலத்தில் அந்த பர்த்டே அப்போ போட்டு விட்டாங்க. அப்போ நாச்சியாரம்மா பேச்சுக்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த செயின் எப்பயுமே மதுரா கழுத்தில் இருக்கணும். அப்போ பேச்சு சொல்லுவாங்க, ஏன் அக்கா என்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க, அப்பப்போ அது போட்டிருக்காளான்னு பார்த்துக்கோங்கன்னு. இல்லை பேச்சு, என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாச்சியார் என்னதான் ஜமீன் வம்சமாக இருந்தாலும் பேச்சியம்மாவை தனக்கு சமமாக தான் அவங்க நடத்துவாங்க. தான் என்ன பட்டுப்புடவை கட்டுறாங்களோ அதே தான் பேச்சுக்கும் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு புது வைர நகையோ இல்லை நவரத்தினத்தில் மாணிக்கத்தில் செஞ்சாலும் முத்தில் செஞ்சாலும் எந்த நகை செஞ்சாலும் அதே பேட்டர்னில் பேச்சுக்கும் செஞ்சிடும்.